நீ என்ன பெத்தியா எல்லாரையும் வந்து இல்லாடி தண்ணி கொடுங்கப்பா. ரத்தம் வந்தி வந்துட்டு இருக்கேன். எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேச்சை கேட்கணும்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியுது, நான் தெரியாம இல்லை. அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. ஆனா அப்பா அம்மா வளர்த்த நேச்சர் என்னை காலி பண்ணிட்டே இருந்துச்சு. இத்தனை வருஷம் முதுகுல குத்துறாங்கன்னு தெரியும், அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் நானும் மாறிடுவாங்க, கடவுளை வேண்டிக்கிறேன், இப்படி ஆயிடும். நான் என்னதான் பண்ணேன்? வேலைக்கு போறேன் வரேன், ஒரு நிம்மதி இல்லைன்னா என்ன பண்றேன், ஒரு மரியாதை இல்லைன்னா என்ன பண்றது? வீட்டில் அவ்வளவுதானே கேட்கறேன். நான் பேசிக் தானே கேட்கறேன். இதுல என்ன ஆம்பளை பொம்பளை எனக்கு புரியல. சீக்கிரம் குத்துங்க, வாங்கிக்கிறேன். நான் அப்படிதான் என்ன நாள் வேலைக்கு போயிடுறேன். நான் ஏன் இப்ப நான் வெளியே போயிட்டு யாரு கூடயோ போனதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டல்ல அங்க இங்க தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, இல்ல யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்லல. 4 வருஷம் இன்னையோட 4 வருஷமா எனக்கும் சம்பந்தம். இப்ப நடந்ததுதான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதுதான் அப்படியே ஜோடிச்சு இப்படி பண்ணி கிளாசிக் வச்சிருப்பாங்க. நிறைய ஏஐல கிரியேட் பண்ணி எவிடன்ஸ், எனக்கு தெரியாது, அது ரியல் எவிடன்ஸே எடுத்துட்டு வருவாங்க. எனக்காக பேசுறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் தப்பு. ஒருத்தரோட வாழ்க்கையில விளையாடக்கூடாது, ஒருத்தரோட இமேஜ்ல விளையாடக்கூடாது. என்ன நடந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப இருந்து பாருங்க, 2 நாள் முடியுமா? இல்ல, இப்ப இருந்தவங்களுக்கு தானே தெரியும். நீங்க ஏன் பேசுறீங்க? சைபர் புல்லிங் பிரிக்ஸ். உங்களால எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சூசைட் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நான் போயிடுவேன், உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன். நானு குழந்தைங்கள்ல இருந்து டீனேஜர்ஸ்ல இருந்து உங்களால செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங் பிரிக்ஸ். வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை. எனக்கு யாருதான் சொல்லுவா அப்புறம் என் கதையை? அம்மா அப்பாவும் சொல்ல மாட்டாங்க, அண்ணன். ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, அல்ல எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் கேட்கல. நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கு எனக்கு. டே 1ல இருந்து அவங்கள கை அறுத்துக்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. பாருங்க வேணா போட்டோஸ். இன்னைக்கு என்னைய பண்ண வச்சிட்டாங்க. அதான் நடக்கும். ஒரு டெத் விஷ் வாங்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் உட்கார்ந்துருந்தேன். வெளியே வந்து இந்த லாஸ்ட் 2 வருஷம் தான் ஒரு மனுஷனா காத்து வாங்குறது கூட நான் என்னால என்ஜாய் பண்ண முடியுது. ஒரு மனுஷன் என் கூட எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு யாரெல்லாம் என் கூட இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி அதுக்குள்ள 2 வருஷம் கல்யாணம், வீட்டை விட்டு பிரிச்சு கூட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு வீடு கட்டணும், இது கட்டணும், அது இங்க வேலைக்கு போவோம், அங்க யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ, நமக்கு இதுதான் முக்கியம். அது என்ன, அதுல 3 படம் எனக்கு போச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏதோ பண்ண அவங்க வீட்டோட ப்ரொடக்ஷன், ஒரு படம் முடியறதுக்குள்ளே இன்னொரு படம் டேட். அப்ப நான் வெளியே படம் பண்ண தேவையில்லை, கம்பெனி ஆர்டிஸ்ட் நான். அப்படியே என்ன சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளே வச்சு என்ன இது பண்ணுவீங்க. அதுல இருந்து நான் வெளியே வரக்கூடாது. நான் படிச்ச விஸ்காமுக்கும் நான் பார்த்த என்னுடைய பிலிம் ஃபெஸ்டிவல்ஸும் ஒரு 5 பிலிம் ஃபெஸ்டிவல் லைஃப்ல நான் பார்த்துருக்கிறேன். அந்த நாலேஜ் எல்லாம் வச்சு நான் எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாது. இதுலயே அடங்கி இப்படியே இருக்கணும். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படங்கள், மாசா கமர்ஷியலா. உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி படங்கள் நான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரணமா முடியாது. காசுக்காக பண்ண படங்கள் எதுவுமே இல்லை. இருக்கு, சாப்பிடணும்ல, பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல எவன் ஜாம்பி படம் பண்றான், எவன் ஸ்பேஸ் படம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் எவன் பண்றான், எதுக்கு நான் பண்ணணும்?
ஓடுமா ஓடாதான் தெரியாது, இருந்தாலும் மெனக்கெட்டு என் ஆடியன்ஸ்க்கு நான் நல்ல ப்ராடக்ட் கொடுப்பேன். அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அது ஒண்ணுதான் நான் போக்கஸ் பண்ணது என் லைஃப்ல. ஏன்னா நீங்க போட்ட சாப்பாடு, நீங்க போட்ட பிச்சை. நான் ஏன் சைபர் புல்லிங்க்கு பிச்சை போடணும்? அவங்க ஃபாலோவர்ஸ் நான் ஏன் டெவலப் பண்ணணும்? நான் பேச மாட்டேன். சிவன் குழந்தைன்னு நான் சொல்லுவேங்க. ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம இருக்கிறவங்க நான் அப்படி கடவுள் குழந்தைங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு என்னென்னமோ பேசுறாங்க. என்ன இதெல்லாம் ஃபாலோவர்ஸ்க்காகவா? அதுக்காகவா பிறந்து வளர்ந்து இது பண்ணும்? என்ன எங்க போன நான் உங்க கண்ணு முன்னாடி தான் கெனிஷான்னு ஒரு டாபிக் வந்தா நான் கண்ணு முன்னாடி தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அதையும் தொத்தி அமுச்சு விட்டுட்டீங்க. அவங்க ஃபெமினிஸ்ட் எப்படி இறங்கி RMS லான்ச்ல ஒவ்வொரு ஸ்கிரீன் கிளாத்ல இருந்து ஒவ்வொரு நீடில் இருந்து இது இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும் இறங்கி வேலை பார்க்கறாங்க. இன்னொருத்தர் காசுல சொகுசா வாழ்ந்துகிட்டு என்ன வாடகை வீட்டுல ஒத்துட்டு அப்படி இல்ல. இது அதுக்காக பேசவும் இல்ல. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். கடவுள் பார்த்துப்பாரு. கடவுளுக்கு தெரியும் எது உண்மை எது போய் எல்லாமே தெரியும். அவர் பார்த்துப்பாரு. ஐம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. பட் என்னால வேலை செய்ய முடியாது. செய்வேன். சொல்லும் போதுதான் செய்ய முடியும். நான் அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருந்து என்னென்னமோ இருக்கு சொல்றதுக்கு. நான் இன்னைக்கு சொல்லலைன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க என் கூட. அப்புறம் என்னைக்குமே நான் சொல்ல மாட்டேன். வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேன். ஒரே ஒரு விஷயம். ஆம்பளை கூட எப்படி இருந்தா நான் அவங்க கிட்ட போய் கத்துக்க சொல்லணும். அதான் உண்மை. இறங்கி வேலை பார்க்கணும். சும்மா அதெல்லாம் இல்லை. எத்தனை எலும்பு உடைஞ்சிருக்கும் எனக்கு. எத்தனை ஷூட்டிங்ல எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் எனக்கு. உடம்பு சரியில்லாம போயிருக்கிறேன் நான் ஷூட்டிங்க்கு. 104 டிகிரில எல்லாம் போயிருக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்லணும். கேவலமா தான் இருக்கு. இருந்தாலும் சொல்றேன். இதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்லணும். அப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்க நான். வான் வித் சில்வர் ஸ்பூன்ல கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி. எங்க அப்பா வந்து நான் பிறந்தப்ப நான் ஓட்டு வீட்டில் தான் பிறந்தேன். ஃபியட் காரு அப்புறம் வாங்கினாங்க ஒன்று. அதுக்கப்புறம் அம்பாசிடர், அதுக்கப்புறம் மாருதி,